அந்த சுவாதிகா சாரி இப்போ வந்திருக்குல்ல, அததான் இப்படி ஆன்லைன்ல வாங்கி எல்லாரும் ஆர்டர் பண்ணி போட்டிருக்காவோ. நல்ல வேலை நான் எடுக்கணும்னு இருந்தேன், எடுக்கலப்பா. நயன்தாரா சேலை தான் அடுத்து எடுக்கணும். ஏப்ல அத அந்த சைடு 10 பேர் போட்டுட்டு அலையறாளுவோ, நீ வேற. ஏடி இதுல என்ன டிசைன் இருக்கு? ஒரு மாங்காய் பூ, ஒரு தேங்காய் பூ போட்டு எடுக்க வேண்டியதானே. இப்படி எடுத்துருக்காவோ பாரு. அதுவும் எவ்வளவு லைட்டா இருக்கு. ஒரு டார்க் கலரா இருந்தா கூட நல்லா இருக்கும். ஏக்கா அது நல்லாதாங்க இருக்கும், கெட்டுனா நல்லா இருக்கும். ஆனா இப்படி அடக்கி எடுத்து போட்டுட்டு அலையதாவலன்னு விலையும் கொஞ்சம் கூடும் தான் நினைக்கேன். என்னமோப்பா, ஆனா கொஞ்சம் சைனிங்கா தான் இருக்குனே. ஆமாக்கா, ஆமா, நல்ல சைனிங்கா தான் இருக்கும். சரி அது இருக்கட்டும், இதுக்கு எப்படி சுவாதிகா சேலைன்னு பேர் வச்சிருக்காவோ? ஏக்கா சுவாதிகா அம்பானி கல்யாணத்துல கெட்டிருந்தாவலாம், அதனால அந்த சேலைக்கு அப்படி பேராகி போச்சு. அடடே சரி சரி, அந்த 2 கிளைகளும் இங்கெல்லாம் நிக்கான்னு பாருட்டி. அவ இன்னைக்கு நீர்மோர் குடுக்கன்னு சொன்னாவும் 2 பேரும் சேர்ந்து. ஆமாக்கா சொன்னில்ல, அந்த பாக்கேன். ஏப்ல இது என்னது? என்ன ஆச்சுடா? என்ன ஆச்சா? நீ என்ன சொன்ன? இந்த சேலை எடுப்புட்டி இந்த சேலையை கெட்டுனா நம்மளும் சுவாதிகா மாதிரியே இருப்புன்னு. உன் பேச்ச கேட்டு நான் அந்த எடுத்த ஊர்ல முக்காவாசி பேர் இந்த சேலையை தாண்டி போட்டுட்டு அலைதாவோ. ஏப்ல எத்தனை பேர் போட்டா உனக்கு என்ன? நம்மளுக்கு இந்த சேலை நல்லா இருக்கா அத பார்க்கணும். இங்க பாரு டக டகன்னு மின்னுது, சூப்பரா இருக்கு. நீ வேற போட்டி கீர்க்கி. ஒரு வழியா நீர் எல்லாம் காலியாயிட்டு 2 கிளாஸ் தாண்டி இருக்கு. ஆமா ஆமா, இத குடுத்துட்டு நம்மளும் போவோம். ஏக்கா ஏக்கா அந்த சைடு நிக்கவ பாருங்க, 2 பேரும் வலது கை பக்கம் பாருங்க. அடடே யாச்சி, குருவி குடாச்சி, எலியாச்சி. ஐயோ இவ்வளவு வேற வாராளுவல. இவ்வளவு இந்த சேலை பார்த்தா எனக்கு சொல்லுவாளுவல. நீ வேற ஒருத்தி. நான் அழகா கட்டம் போட்டு செக்குடு சேலை எடுப்புன்னே. அந்த சேலை நல்ல சிவப்பும் பச்சையும் சேர்ந்து அந்த சேலை கட்டினா எம்புட்டு அழகா இருந்திருக்கும். இத போய் வாங்க சொல்லிட்டேன். இங்க அவ்வளவு வேற வாராளுவோ. நீ வேற சும்மா இருட்டி, அவ்வளவு கிடக்காளுவோ. கட்டம் போட்ட சேலை உடுத்த சொல்லுதா, நமக்கு என்ன அப்படி என்ன வயசாயிட்டு பேசாம இரு. ஆமா வயசு திரும்புது. இவா ஒருத்தி. ஏட்டி ஏட்டி வாங்க. யாச்சி என்ன சேலைலாம் பளபளக்கு சொல்லவே இல்லை. எப்போ வாங்குனியா 2 பேரும் மேட்சா? ஏட்டி கும்பாசத்துக்காண்டி வாங்கணும் டி. பாத்தீங்களா 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு போல வாங்கிருக்கியே, என்கிட்ட கூட சொல்லல. இல்லடி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சாமிலாம் கும்பிட்டுட்டீங்களா? கிளவி அப்படியே பேச்சு மாத்துது பாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீர்மோர்லாம் என்ன எல்லாம் முடிஞ்சிட்டோ? ஆமாப்ல முடிஞ்சிட்டு. 8 அண்டா கொண்டு வந்தா. 8 அண்டா முடிஞ்சிட்டு. இந்த 2 கிளாஸ் தான் இருக்கு. அடடே நாங்க நீர்மோர் வாங்கி குடிக்கலாம்னு இந்த சைடு பார்க்க வந்தோம். ஏப்ல அப்படி முதல்ல போன் போட்டு சொல்ல வேண்டியதானே. நான் எடுத்து வச்சிருப்போம்ல. கூட்டம் சரியான கூட்டம் பாத்தியா? அதனால எல்லாம் எடுத்துக்கு எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 2 கிளாஸ் தான் இருக்கு. அப்படியா? அப்ப ஏக்கா நீங்களும் அந்த பையனுக்கும் கொடுங்கக்கா, வெயில்ல நடந்திருக்கீல்ல. ஏட்டி சும்மா இரு. குடுங்காச்சு 2 கிளாஸ் குடுங்க. நாங்க 4 பேரும் நான் ஊத்தி ஷேர் பண்ணி குடிச்சுக்கிடுவோம். சரி இது அந்த சுவாதிகா சேரி தானே, எவ்வளவு விலை? 1400 ரூபாய்க்கு. ஏங்கப்பா நல்ல வேலைதான். நல்ல கெட்ட நல்லா இருக்கும். நம்மளும் வாங்குவோமா? இந்த நல்லா நிமிட்டு பேசிட்டு இப்ப வாங்குவோமாமா. வேண்டாக்க வேண்டாம், இப்ப இதெல்லாம் பழைய மாடல் ஆயிட்டு. அடுத்து வேற ஏதாவது வரும், அப்ப வாங்குவோம். சுவாதிகா மாதிரியே இருக்கணும். யாச்சி சும்மா இருங்க, எனத்தையும் கேட்டு விட்டுட்டு போயிருவேன். சரி சுவாதிகா சேலையை வாங்கி கெட்டுனீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கிடணும். அதுக்குன்னு நான் சுவாதிகா மாதிரி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கெட்டக்கோ வந்துரும், பாத்துக்கோங்க. அவ கடக்காச்சி. ஆமாச்சி, நீங்க 2 பேரும் சுவாதிகா மாதிரி தான் இருக்கீங்க. மணி 12 ஆயிட்டே, சாப்பிட போலையா? ஆமா ஆமா, இனிமேதான் போகணும். நீங்க சாப்பிட்டுட்டீங்களோ? சாப்பிட்டுட்டோம், ஆனா கொஞ்சம் கூட்டமா இருக்கு. அப்படியா? அன்னதானம் போட இருக்குல்ல, அப்ப ரொம்ப தான் கூட்டமா இருக்கோ? கூட்டம் தான், ஆனா சாப்பிடுறதா சாப்பிடலாம். அப்படியா? ஏடி அப்பனா நான் வேணா வரலடி, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. ஏக்க சும்மா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அதெல்லாம் பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருவோம். ஏச்சி நீங்க சும்மா கடங்க. சாப்பிடலாம். சரி ஏச்சி, அப்ப நாங்க வாரோம்னா நீங்க அப்ப வீட்டுக்கு தான் போறீங்களா அடுத்து? ஆமாட்டி வீட்டுக்கு தான் போறோம். ஆட்டோ அப்ப சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க 2 பேரும். வாரண்டி வாரம் பார்த்து போங்க. அப்ப பதனமா போயிட்டு வாங்க. எங்க கிட்ட கூட்டம் போகுது. இதுல எங்கோடி போய் சாப்பிட? ஆமாப்ல ஆட்டோ கூட்டம் அங்க நிக்கல, தள்ளுது. ஏமா முன்னாடி போமா, முன்னாடி போ, தள்ளு. நீ வேற சும்மா இருமா.
ஏக்கா எனக்கே இவ்ளோ கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கை கால்லாம் உதறதான் செய்யுது. உள்ள நடுவுல வந்து அகப்பட்டுக்கிட்டோமே, இதுக்கப்புறம் வெளியிலயும் போக முடியாதுன்னு நினைக்கேன். முதல்ல சொல்லுச்சு இந்த ஆச்சி வேண்டாண்டி. இவதான் இருக்காள சாப்பிடுவோன்னு கூட்டு வந்துட்டா இங்கனக்குள்ள. அதுக்குள்ள சண்டைய வேற பாருங்க. சாப்பாடெல்லாம் கொட்டி அங்க சண்டை நடக்க உள்ள. சரியா போச்சு போ. ஆமா எனக்கு பயமா இருக்கு. ஏக்கா அந்த பையனை என்கிட்ட குடுங்க, நான் தலை மேல வச்சுக்கிடுதேன். அப்புறம் கூட்டத்துல நெருக்கிடுவாவோ. அவனை என்கிட்ட கொண்டாங்க. இன்ன தள்ளுமா தள்ளு போட்டு அங்க பந்தி காலி ஆயிரும். இவ வேற ஒருத்தி. அத்தைய நல்லா பிடிச்சு கொண்டமா. அத்தை எப்படியாவது உன்னை இங்க இருந்து வெளில கொண்டு போயிருதேன். சரிக்கு எல்லாம் ஒன்னால வந்துச்சுப்ல. அழகா அங்கனக்குள்ளே நின்னு கோபுரத்தை நல்லா கும்பிட்டுட்டு வீட்டை பார்க்க போயிருக்கலாம். நீ தான் சாப்பிடுவோம் அது இதுன்னு சொல்லி ஆசையை வளர்த்து இங்க வரைக்கும் கூட்டு வந்துட்ட. ஏக்கா நான் என்ன இம்புட்டு கூட்டம் இருக்குன்னா நினைச்சேன். கோயிலு கொடைக்கெல்லாம் நாங்க வந்து சாப்பிடுவோம். ஆனா இந்த கும்பாசிகங்க போய் இம்புட்டு கூட்டம் வந்துட்டு போல. அது மட்டும் இல்லாம கோயிலு சாப்பாடுலாம் சாப்பிடுறது எவ்வளவு நல்லது தெரியுமா? அதுக்குதான் இம்புட்டு வேற இங்க பார்க்க போறாவோ. அது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இங்க நிக்க முடியுமா சொல்லு? நான் என்ன செய்து அப்படி நான் அந்த சைடு போவ பாக்க நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வாங்க. ஏக்க நீங்க இல்லாம நாங்க மட்டும் போவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததும் அடுத்து நான் எல்லாம் பாத்துக்கிடுவேன். நீங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாங்க. ஏமா தள்ளுங்கம்மா. எம்பட்டு நேரம் நின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. போங்க போங்க, முன்னாடி ஆட்கள் போவது பாருங்க. ஏக்கா ஒரு நிமிஷம் நின்னுங்க. ஏ ரெட்ட குடுமி போ. நீ முன்னாடி போட்டி போ. கூடத்துல போய் நசுங்கு போ. அவளை முன்னாடி விட்டுருங்கக்கா, அவ போட்டும். ரொம்பலாம் கூட்டமா இருக்கு. பின்னாடி பாதுகாப்பா இம்பிட்டு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கிட்டு போவ உள்ள தனியா? நீங்க போலையா? போ உள்ள போய் சட்னி ஆகு. குட்டை கத்திரிக்கா இருந்துகிட்டு வீழுங்க. அப்பளையில இருந்து உள்ள போட்டு அப்பதான் தெரியும். ஆமால ஆமா, கும்பாபிஷேகம்ல அதான் எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காவோ. போதும் போதும் நீ கொடுத்தது. அந்த பிள்ளைக்கு இதோட 4வது தடவை கொடுக்காதவங்களுக்கா பார்த்து குடுல. அடே பெசாம நின்னு எல்லாருக்கும் ஒண்ணு அழகா கொடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் வீட்டை பார்க்க போகணும். அங்க ஆறு எங்க அம்மா உங்க அம்மா அந்த வாரவ பாரு. ஏல எனக்கும் ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது இந்த கூட்டத்துல. ஹாய் மாவா. ஏல எனக்கு தெரிஞ்ச அவ சாமி போட்ட கேட்கவும் நினைக்கல. குடு இவ போட்டோவ தூக்கி போடுதா? எங்க அண்ணன் ஒரு லூசு. அவனுக்கு ஒண்ணு காது கேட்கலமா கூட்டத்துல. அதை போய் தூக்கி போடுதா? ஏமா தள்ளுங்க உள்ளனா போய் உட்கார முடியல. எல்லாம் ஃபுல் ஆயிட்டு வெளியில தான் போணும். தள்ளுங்கமா. மவனே நீ வீட்டுக்கு வா, அப்புறம் வச்சுக்கிடுவே. வா, இந்த கூட்டத்துல நம்மளும் சாப்பிட முடியாது. வா பிளாக்கி, 3 பேரும் வந்த மாதிரியே வெளியில போயிருவோம். இப்படி பக்கம் திரும்புங்கக்கா. அவனுக்குலாம் ஒண்ணு காதுல கேட்கல. பிளாக்கி இந்த ஆளை வச்சுக்கோ. வா அந்த சைடு பார்க்க வெளியில பார்க்க போவோம். கொஞ்சம் கேப் கடந்தாலும் ஒளிஞ்சு போட்டி. அது ஒளிஞ்சு இல்ல, நுழைஞ்சு. ரொம்ப முக்கியம் போட்டி. அங்கிட்டு கோயில சாப்பிடலான்னு ஆசாசியா வந்து இப்படி ஆயி போச்சே. ஆமால ஆமா, வாடு சுத்தி பார்த்துட்டு வரட்டும். ஏன் பாட்டி நெருக்காதிய? பச்சை பிள்ளையில வச்சிருக்கோம்ல, இப்படி நெருக்கிட்டு வாரிய?
இருக்குது பின்னாடி உள்ளவங்க இருக்குதா நான் என்ன செய்வேன் சொல்லு நல்ல வேலைடி ஒரு வழியா வெளியில வந்தோம் ஆமாக்கா போதும் போதுன்னு ஆயிட்டு. எங்க கூட்டம் இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போவோம் இந்த ஆச்சுவும் இங்க தான இருந்தாவோ அவளை காணோம் ஏன் பிள்ளையில என்ன அதுக்குள்ளேயே சாப்பிட்டு வந்துட்டியா நல்லா இருந்ததா 2 வகை பாயாசம் எனக்குன்னா அந்த பாயாசம் இன்னும் வாய்க்குள்ளேயே நிக்க தெரியுமா எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல குருவி கூட ஆச்சி நாங்களே தப்பிச்சோ பொழைச்சோன்னு வந்திருக்கோம் எவ்வளவு கூட்டமா இருக்கு நீங்க எப்படி போய் சாப்பிட்டீங்க ஆமா அதானே, நீங்க எப்படி போய் சாப்பிட்டோதே எங்களால உள்ளே போக முடியல. ஏன் பிள்ளைல நீங்க எங்கிட்ட சாப்பிட போனீங்க எப்போதும் சாப்பாடு போடுவோம்ல கோயில் கூட அப்பலாம் அந்த மேல தெருல அந்த மண்டபத்துக்கு தான் போனோம் சரியா போச்சுப்பா ஏடி எப்போதும் அங்க போடுவோம் ஆனா இது கும்பாபிஷேகம்ல மொத்தம் 12 இடத்துல சாப்பாடு போடுதாவும் மேல தெருல கூட்டமா இருந்தா இந்த சைடு வர வேண்டியதானே கீழ தெரு மண்டபத்துல சாப்பாடு போட்டுருக்காவோ அங்க சாப்பிட்டுக்கலாம் வெளியில இருந்தே பார்த்துட்டு கூட்டமா இருந்தா வர வேண்டியதானே உள்ள இடத்துக்கு போனீங்க என்ன ஆச்சு இது முதல்லயே சொல்லலாம்ல குருவி கூடு கிளவி ஓ மண்டையை உடைக்க பாரு, எங்களை முதலே சொல்லாம இப்படி உள்ள விட்டுட்ட. ஏடி உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் நான் தான் சொன்னோம்ல கொஞ்சம் கூட்டமா இருக்குன்னு உங்க கூட இன்னொரு ஆச்சி இருந்தாவுல அவள இங்க எலியாச்சி அந்த எருமை திரும்பி எனக்கு பசிக்கிட்டு அதான் அவளை 2வது ரவுண்டுக்கு விட்டுட்டு வாரேன் அங்க கூட்டமே இல்ல கீழ தெருல வா நான் கொண்டு விட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் சே இது நமக்கு முதல்ல தெரியாம போச்சே